தமிழக முதல்வர் விஜய் குறித்து அவதூறாகவும் ஒருமையிலும் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய திருச்செந்தூர் சட்டப்பேரவை உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணனை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி அனிதா ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த சிறிது நேரத்திலேயே அவர் கைது செய்யப்பட்டிருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கடந்த ஜூன் 20ஆம் தேதி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் திமுகவைச் சேர்ந்த திருச்செந்தூர் சட்டப்பேரவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தமிழக முதல்வர் விஜய் குறித்து அவர் அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததாகவும் முதலமைச்சரை ஒருமையில் பேசியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து அனிதா ராதாகிருஷ்ணனின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தவக நகரச் செயலாளர் ஆத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தவக நிர்வாகி அளித்த புகாரின் அடிப்படையில் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் தன்னை கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாக கருதிய அனிதா ராதாகிருஷ்ணன் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் ஆளும் கட்சி மீது பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள அதிருப்தியை எதிர்க்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற முறையிலேயேதான் விமர்சித்து பேசியதாக அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அரசியல் உள்நோக்கத்துடன் தனக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் எனவே இந்த வழக்கில் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரியிருந்தார். இந்த மனு மீதான விசாரணை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. மனுவை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் அனிதா ராதாகிருஷ்ணனின் பேச்சு தொடர்பாக கடுமையான கேள்விகளை எழுப்பியதாக கூறப்படுகிறது. அனிதா ராதாகிருஷ்ணன் சாதாரண மனிதர் கிடையாது. அவர் முன்னாள் அமைச்சர். தற்போது சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிறார். முதலமைச்சருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியாதா என்று நீதிபதி கேள்வி எழுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு முன்ஜாமீன் வழங்க முடியாது என்று தெரிவித்த நீதிமன்றம் அவரது மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு வெளியான சிறிது நேரத்திலேயே அரசியல் களம் பரபரப்படைந்தது. முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கையை தீவிரப்படுத்தினர். இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் பேரூராட்சி பகுதியில் ஆய்வுப் பணிக்காக அனிதா ராதாகிருஷ்ணன் சென்றிருந்தபோது அங்கு வந்த போலீசார் அவரை கைது செய்தனர். திடீரென போலீசார் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. கைது செய்யப்பட்டதும் தனது சொந்த வாகனத்தில் காவல் நிலையத்திற்கு வருவதாக அனிதா ராதாகிருஷ்ணன் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவரது கோரிக்கையை போலீசார் ஏற்க மறுத்தனர். இதையடுத்து அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறை வாகனத்தில் ஏற்றி போலீசார் அழைத்துச் சென்றனர். முன்னாள் அமைச்சர் மற்றும் தற்போதைய சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவர் முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பது தமிழக அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து சில மணி நேரத்திலேயே கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பது அரசியல் ரீதியாகவும் கவனம் பெற்றுள்ளது. ஒருபுறம் முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆளும் தரப்பினர் கூறும் நிலையில் மறுபுறம் எதிர்க்கட்சித் தலைவர்களின் குரலை ஒடுக்குவதற்காக காவல்துறையை அரசு பயன்படுத்துகிறதா என்ற கேள்வியை திமுக தரப்பு எழுப்பும் வாய்ப்பும் உள்ளது. ஏற்கனவே தவக திமுக இடையிலான அரசியல் மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அனிதா ராதாகிருஷ்ணனின் கைது இந்த மோதலை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து திமுக அடுத்தகட்ட போராட்டங்களை அறிவிக்குமா? சட்டரீதியாக அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பில் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் தற்போது எழுந்துள்ளது. முதல்வர் விஜய் குறித்த பேச்சு, தவக நிர்வாகியின் புகார், காவல்துறை வழக்கு, உயர்நீதிமன்றத்தின் கடுமையான கேள்விகள், முன்ஜாமீன் நிராகரிப்பு என அடுத்தடுத்து நடந்த சம்பவங்களின் உச்சகட்டமாக தற்போது அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார்.
இதைத் தொடர்ந்து அனிதா ராதாகிருஷ்ணனை தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் வைத்து ஏடிஎஸ்பி ஆறுமுகம் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணைக்கு பிறகு மதியம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அனிதா ராதாகிருஷ்ணனை அழைத்துச் செல்ல போலீசார் முயன்றனர். ஆனால் திமுகவினர் எஸ்பி அலுவலகத்தை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. இதையடுத்து மீண்டும் அனிதா ராதாகிருஷ்ணனை எஸ்பி அலுவலகத்துக்குள் அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்தினர். மாலை சுமார் 6 மணிக்கு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தி நீதிமன்றத்தில் ஆஜராக்க போலீசார் எஸ்பி அலுவலகத்தில் இருந்து வெளியே அழைத்து வந்தனர். இந்த சமயத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்தார். அப்போது அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வற்புறுத்தினர். தமிழக செல்வதற்காக ராஜினாமா செய்ய வலியுறுத்துகின்றனர். நான் ஒப்புக்கொள்ளவில்லை. நான் எப்போதும் திமுகவில்தான் இருப்பேன். என் அனுமதியின்றி கையெழுத்து வாங்குகின்றனர் என்று முழக்கமிட்டபடி சென்றார். இந்த சம்பவம் எஸ்பி அலுவலகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.